கடகராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமா உண்டு. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்தை இயக்க போறார். அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்க்குறப்ப பூர்வ புண்ணியமும் ஆக்டிவேட் ஆகும், புத்திரஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து ஹீட் இஷ்யூஸ் இருந்தது. பஞ்சமஸ்தானம் வந்து விருச்சிகத்தோட தொடர்பு இருக்கிறதுனால ஹீட் இஷ்யூஸ் இருந்தது. அதனால டெஸ்டோஸ்டிரான் லெவல் குறைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா இன்டிமசி லெவல் எங்களுக்கு இல்லை. மற்றதெல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் இன்டிமசி லெவல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டம் குரு பயிற்சிக்கு பிறகு மிக சிறப்பான தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. இதில் இன்னொன்று என்னென்னா, தாம்பத்திய வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் புரிதல். இந்த 2 பேத்துக்குமே என்ன இருந்திருக்காது அப்படின்னா, கடகராசிக்காரங்களுடைய பார்ட்னருக்கு இவங்களுக்கு பற்றியான ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருந்திருக்காது. ஒரு மனக்குழப்பவாதிகளாகவும் ஆசிலேட் ஆகக்கூடிய நபர்களாகவும் தான் இவங்களை வந்து அடையாளப்படுத்தியிருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டலெக்சுவலான விஷயங்களை பார்ட்னர்ஸ் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த புரிதல் மேம்படும் போது தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பானதாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐவிஎஃப் மாதிரியான முயற்சிகள் இது நாள் வரைக்கும் சாத்தியமாகலை அப்படின்னு இருந்தாலும் சரி, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் சரி, நாட்டு மருந்துகள், அதுக்கப்புறம் வந்து பார்க்குறீங்கன்னா ஐவிஎஃப் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த கோளாறுகள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்திருக்கலாம். இப்போ நரம்பு அப்படின்னு சொல்கிறப்பே நமக்கு வந்து நரம்புகளில் வீக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளில் வந்து தளர்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் குரு பார்வையினால் சரியாகக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம்.